Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்திருக்க G.C.M தமிழ் சேனல். நம்ம சேனல்ல மொபைல் ரிப்பேரிங், டெக் நியூஸ், ரிவ்யூ போன்ற பல வீடியோக்கள் நம்ம சேனல்ல தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனல்ல தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம வீடியோக்கு கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி Subscribe பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல்னு கொடுத்தா தான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடன் உங்க மொபைல் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். ஓகே फ्रेंड्स, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Hi friends, இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ Huawei Nova 3i மாடல். இதோட டிஸ்அசெம்பிளி தான் பார்க்க போகிறோம். இந்த மொபைலை எப்படி கழட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இது வந்து கிளாஸ் டோரு, பேக்கில் கிளாஸ் டோர் இருக்கும். இது நம்ம ஹீட் பண்ணி தான் கழட்டணும். இதை இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஹீட் பண்ணி தான் கழட்டணும். ஹீட்டிங் வந்து அதிகமாகவும் இருக்கக்கூடாது. இந்த கிளாஸ் வந்து ஒரு 2 குவாலிட்டியில் வரும். பேக் டோர் கிளாஸ் மட்டும். சில மாடல் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸுக்கு பேக்கில் வந்து ஸ்டிக்கர் இருக்கும். அந்த கலர், அந்த பேக் டோரில் உள்ள அந்த கலர் இருக்குல்ல, அந்த பிளாக்கு, அந்த க்ரீன், இந்த ரெட்டு, எந்த கலராக இருந்தாலும் அந்த டோரில் உள்ள அந்த கலர் வந்து அந்த கிளாஸுக்கு பின்னாடி ஒட்டியிருப்பாங்க சில மாடல்லாம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் இதுமாரி எடுக்கும்போது வந்து சிலது அந்த ஸ்டிக்கர் பிஞ்சு அந்த ஒயிட்டாக தெரியும். இந்த மாடல் அப்படி இல்லை. சில மொபைல்லாம் இப்போ வர நியூ மாடல்லாம் அப்படி இல்லை. கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. அந்த கிளாஸோட கலர் வந்து அந்தளவுக்கு ஸ்டிக்கர்லாம் பேக்கில் ஸ்டிக்கர்லாம் கொடுக்கல கிளாஸுக்கு பின்னாடி. இது நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸ் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உடையும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் ரிமூவ் பண்ணி எடுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது உள்ள ஸ்டிப்லாம் வரும். ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு ஸ்டிப் வரும். டிஸ்பிளே ஸ்டிப்பு வந்து மதர் போர்டில் கனெக்ட் ஆகிருக்கும். அதுமாரி வந்து நம்ம இதுமாரி ஏதாவது இதுமாதிரி நம்ம வந்து ரிமூவ் பண்ணும்போது, க்ளோவை ரிமூவ் பண்ணும்போது ஏதோ ஸ்டிக்கர் ஏதாவது வச்சு ரிமூவ் பண்ணுறோம், கார்டு கிட்ட ஏதாவது வச்சு ரிமூவ் பண்ணும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்டிப்புக்கு எதுவும் டேமேஜ் ஆகாத அளவுக்கு வந்து ஒரு நல்லா எடுக்கணும். ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்டிப்லாம் டக்குன்னு கிழிஞ்சிரும். அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் அந்த டோரை கழட்டணும். இப்போ நம்ம ஒரு முக்கால்வாசி கழட்டியாச்சு. 2 சைடும் வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி ப்ராப்பராக கழட்டியாச்சு. நம்ம க்ளூ ரிமூவரும் இதில் வந்து பயன்படுத்தி இந்த டோரை கழட்டலாம். க்ளூ ரிமூவர் வந்து மேக்ஸிமம் நான் சொன்ன அந்த ஃபஸ்ட்டுக்கு சொன்ன அந்த குவாலிட்டி கிளாஸ்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிலது பிளாஸ்டிக்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா அதெல்லாம் டேமேஜ் பண்ணிவிடுது க்ளூ ரிமூவர்லாம். க்ளூ ரிமூவரை கொடுத்தா ஈஸியாக கூட கழட்டிடலாம். இதோட இந்த அளவு ஹீட் பண்ணி சிரமப்பட்டு கழட்டோம்னா டக்குன்னு கழட்டிடலாம். இது ஒரு டேமேஜ் இல்லாமல் நம்ம ப்ராப்பராக கழட்டியாச்சு. பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி டிஸ்பிளேக்கு வந்து ஸ்டிப்பு மதர் போர்டில் கனெக்ட் ஆகுது பார்த்துங்க. அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கும் ஸ்டிப்பு வரும். இதெல்லாம் வந்து டேமேஜ் இல்லாமல் பொறுமையாக கழட்டணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ப்ராப்பராக கழட்டியாச்சு. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஸ்டிப்பு, ஃபிங்கர் பிரிண்டோட ஸ்டிப்பு வந்து அந்த மதர் போர்டில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அந்த ஸ்டிப்பு வந்து கிழிஞ்சிராமல் ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிப்பை எடுத்து விடணும். ஸ்டிப் எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பாக்கி உள்ள அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரிப்பு பிளாக் கலரில் உள்ள ஸ்ட்ரிப் பார்த்தீங்கன்னா கீழே சிசி போர்ட்லேருந்து வரும், மதர் போர்டு கனெக்ட் ஆகும். அதனால் அந்த கிளாஸ் கழட்டும் போதும் வந்து ஸ்ட்ரிப்பு வந்து 2 சைடுமே ஸ்ட்ரிப்பு வரும்.
இந்த கார்டு ஏதாவது வச்சு நீங்கள் வந்து அந்த டோரை கழட்டுறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அது நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து தான் கழட்டணும். கொஞ்சம் இது பண்ணாலும் ஸ்டிப்பு உள்ளே கிழிஞ்சிரும். அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக தான் கழட்டணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ அது மேலே உள்ள அந்த ட்ரையை எடுப்போம் அப்படியே. பொறுமையாக தான் கழட்டணும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போர்ட்ஸு கொஞ்சம் எல்லா இடத்துலையுமே மொபைல் ரிப்பேரிங் பொறுத்த வரைக்கும் பொறுமை ரொம்ப அவசியம். கொஞ்சம் நமக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாக கொடுத்தா ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகும். அங்கே உள்ள ஸ்பேர் ஏதாவது வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஓகே, நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டிப்பு அது வந்து டிஸ்பிளே ஸ்டிப்பு. பேட்டரி நம்பர் ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இது வந்து ஹவாய் மொபைல் நோவா 3i. இது ஃபாரின் மாடலு. இந்தியாவில் ஹானர்னு லான்ச் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மொபைலோட டிஸ்அசெம்பிள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் வேறு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அடித்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.